கொடுத்த பலன் கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். इस साल के अंतिम दिन में हम इस अंतिम दिन में हम आए, परमेश्वर ने अनुग्रह दिया, परमेश्वर ने सामर्थ्य, उसके लिए प्रभु को हम धन्यवाद कहेंगे. இந்த 365 நாட்களும் கர்த்தர் சபையோடும் ஊழியர்களோடும் ஒவ்வொரு விசுவாசி குடும்பங்களோடும் நம்மோடு கூட இருந்து நடத்தினதான கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். 365 दिन परमेश्वर ने हमें हमारे कलीसिया को संभाला, इसके लिए परमेश्वर को हम धन्यवाद कहेंगे. நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு मैं ज्यादा समय नहीं लेना चाहती हूँ. இந்த வருடம் முழுவதுமாக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்ததான நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லத்தக்கதான ஒரு இருதயத்தில நிரப்ப நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருப்போம். देखो इस साल में परमेश्वर ने जो भी भलाई की है वो परमेश्वर की भलाई के साथ हम इंतजार करेंगे. கர்த்தர் ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் அவர் நல்லவராய் இருந்து போதுமானவராய் இருந்து கண்மணி போல பாதுகாத்த கர்த்தருக்கு நன்றி. देखो परमेश्वर ने सारे परिवार को रक्षा किया, परमेश्वर ने सारी कार्य में अगुवाई की सारे परिवार को, इसके लिए परमेश्वर का धन्यवाद. தாழ்வில் இருந்து தூக்கி எடுத்ததான என் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். देखो नीचे से परमेश्वर ने हमें ऊंचा किया, इसके लिए परमेश्वर को मैं धन्यवाद कहती हूँ. கடந்த வருடத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டது. देखो पिछले साल में हर एक जन को प्रतिज्ञा का वचन दिया गया था. ஒரு சிலருக்கு அது ஆரம்பத்திலேயே நிறைவேறினது. देखो कुछ लोगों को शुरुआत में ही मिल चुका था. ஒரு சிலருக்கு 6 மாதங்களுக்கு பிறகு நிறைவேறினது. देखो कुछ लोगों को 6 महीने के बाद वो मिला. ஒரு சிலருக்கு இந்த கடைசி நேரங்களிலே நிறைவேறினது. देखो कुछ लोगों को इस अंतिम दिनों में अंतिम समय में मिला. ஒரு சிலருக்கு வாக்குத்தத்தம் கிடைத்த உடனே போராட்டங்களும் கண்ணீர்களும் பிரச்சனைகளும் அந்த வாக்குத்தத்தங்களுக்கு தாறுமாறாக நடந்த காலங்களிலே இந்த வருடத்தை கடந்து வந்துகிறோம். देखो कुछ लोगों को प्रतिज्ञा के वचन मिले, लेकिन उनके जीवन में दुख तकलीफ भी आई. ஆனாலும் விசுவாசிக்கிறவர்கள் நாம் பதறாதபடிக்கு, लेकिन जो विश्वास करते हैं ना लड़खड़ावे, அந்த வாக்குத்தத்தங்களை நாம் பிடித்து ஜெபிக்கிறவர்களாய் பின் செல்லும் போது அது நிச்சயமா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றுவார். देखो उस प्रतिज्ञा के वचन को जब पकड़ के चलते तो परमेश्वर हमारे जीवन में वचन को लेकर पूरा करते हैं. வேதாகமத்தில ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினவர்கள் अनेகர் உண்டு. देखो बाइबल वचन में हम देखते हैं जो परमेश्वर को धन्यवाद कहने वाले अनेक लोग हैं. ஆனால் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை யாராவது ஒரு வாசிக்கலாம். देखो एक इस्राएली किताब में 8वें में 5:18 पढ़ेंगे. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எல்லாவற்றிற்கும் நாம் என்ன செய்ய வேண்டுமா? ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். देखो सारी कार्य में हमें क्या करना है? धन्यवाद कहना है. ஏன் அப்படி சொல்லுது பைபிள்ல வாசிக்கிறோம்னா, क्यों इस वचन इस तरीके से कहने के लिए बोलता है? ஒரு சிலருடைய வாழ்க்கையில அது அப்படியே ஒரு பிராக்டிஸாவே இருக்கு. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம் देखो कुछ लोग அப்படின்னு சொல்லுவாங்க. देखो कुछ लोग को अपने परिवार के अकेले जो जीवन में है हमेशा धन्यवाद धन्यवाद कहते रहते हैं. ஆனா பழைய ஏற்பாடு புத்தகத்துல நம்ம பார்க்கும்போது தாவீதும் அவர் கர்த்தரை பலமுறை துதித்து தனது பாடல்கள் மூலமாய் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறார். देखो जूना करार में हम देख सकते हैं दाऊद भी उसके दुख तकलीफ में भी रह के परमेश्वर का धन्यवाद कहता है. யோபு துன்பங்களின் மத்தியிலும் கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக என்றுதான் ஆண்டவரை ஸ்தோத்திரித்தார். देखो योग के जीवन में भी हम देखते हैं दुख में भी परमेश्वर के दुख में भी उसके जो कार्य चली गई तो भी उसको परमेश्वर का धन्यवाद कहता है. மோசேனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது मूसा के जीवन में देखते हैं. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக இருந்த அந்த செங்கடலை கடக்கும் போது, देखो इस्राएल के सामने जो वो समुद्र जो था, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின அந்த சம்பவத்தில தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்ததான ஒரு அற்புதத்தின் நிமித்தமாக அவங்களும் அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறாங்க. देखो इस्राएल लोग को परमेश्वर ने जो उनको जो चमत्कार किए उनके जीवन में उसको देख के इस्राएल लोग धन्यवाद कहते हैं. ஆசீர்வாதங்களை பெற்றவர்களும் பல தீர்க்கதரிசிகளும் கடவுளின் செய்களுக்காக பொதுவாக நன்றி கூறுகிற காரியங்களும் நாம் வாசிக்கிறோம். देखो जो आशीर्वाद पाए और भविष्यवाणी जो की है वो धन्यवाद किए है ऐसा हम देख सकते हैं. புதிய ஏற்பாட்டிலும் இயேசு கிறிஸ்துவானவர் அவர் பல முறை பிதாவாகிய தேவனுக்கு நன்றி கூறுகிறார். देखो नए करार में भी हम देखते हैं यीशु मसीह जी भी पिता परमेश्वर का अनेक बार धन्यवाद कहते हैं. மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பும் போது பிதாவுக்கு நன்றி செலுத்துகிறார் தேவன். देखो मर गया वो लाजर को जब प्रभु यीशु मसीह ने जब जीवित
जीवन दिया तो परमेश्वर का पिता परमेश्वर का धन्यवाद कहते हैं। அவருடைய பந்தியை நினைவு கூறும்படியாக ஆண்டவர் சொல்லுகிற காரியத்துக்கும் நாம் நன்றி செலுத்த வேண்டும். देखो जब प्रभु की रोटी जब लेते हैं उसको भी हमें धन्यवाद कहते हैं। அப்போஸ்தலர்கள் பேதுரு யோவான் பல சூழ்நிலைகள் மத்தியிலும் தேவனை துதித்தார்கள். देखो जो पेत्र योहान और पतरस अनेक परिस्थिति में परमेश्वर का धन्यवाद की स्तुति की। இப்படியாக வேதாகமத்தில் அநேகருடைய காரியங்களில ஒரு சம்பவங்களுக்கு பிறகு நன்றி செலுத்துகிற காரியங்களை நம்ம தியானிக்கிறோம். देखो बाइबल वचन में हम देख सकते हैं किसके जीवन में जो कार्य है उसके पीछे धन्यवाद कहते हम देख सकते हैं। இங்க அமர்ந்திருக்கிறதான எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இந்த வருடம் முழுவதுமாக துணையாய் நின்றார். देखो आप इस जगह पे आप जो बैठे हो परमेश्वर ने आपके जीवन में हमेशा मदद की है। உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். देखो आपके जीवन में भी परमेश्वर ने चमत्कार किए हैं। தீர்க்க தரிசனங்களை देखो நிறைவேற்றியிருக்கிறார். भविष्यवाणी को पूरी की है। பொருத்தனைகளை देखो நிறைவேற்றியிருக்கிறார். मन्नत को पूरी की है। உங்களுடைய தரிசனங்களை देखो நிறைவேற்றியிருக்கிறார். आपके दर्शन को परमेश्वर ने पूरी की है। நீங்கள் மறந்தாலும் தேவன் உங்களை மறக்காமல் தாங்கி பிடித்துக் கொண்டு வந்து இந்த நாள் வரைக்கும் இந்த நிமிடத்தில் ஆலயத்தில் உட்கார வைத்திருக்கிறார். देखो आप भूल सकते हैं लेकिन परमेश्वर कभी नहीं भूलते। आपके जीवन में वो करके आपको इस जगह पे बिठा के रखे हैं। நமக்கு சாட்சி சொல்ல வேண்டுமென்றால் எல்லாருக்கும் சாட்சி உண்டுதான். देखो अनेक लोग को गवाही बोलते हैं और सारे लोग को गवाही है अपने जीवन में। அநேகருடைய வாழ்க்கையில எவ்வளவு கடன் பிரச்சனைகள் தொல்லைகள் பாடுகள் மத்தியிலும் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து நடத்தி வந்திருக்கிறார். देखो अनेक लोग को जो कर्ज के समय से समस्या में भी परमेश्वर ने उस तकलीफ में साथ रह के अद्भुत तरीके से चला है। நம்முடைய ரட்சிப்பை பாதுகாக்கத்தக்கதாகவும் நம்முடைய அபிஷேகத்தை பாதுகாக்கத்தக்கதாகவும் அவருடைய பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதல் மூலமாய் நம்மை இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறார். देखो उद्धार रक्षा करने के लिए और जो अभिषेक जो किया उसको संभालने के लिए पवित्र आत्मा देके हमें संभाल के परमेश्वर चलाते हुए आ रहे இந்த हैं। நாளிலே இந்த நேரத்தில் நம்ம ஆண்டவருக்கு முன்பதாக சொல்ல முடியும், நான் எம்மாத்திரம், देखो हम इस जगह पे हम कहते हैं हम नहीं परमेश्वर, நான் எம்மாத்திரம், हम नहीं परमेश्वर, ஒன்றுமே இல்லை हम तो कुछ பிரியமானவர்களே. भी नहीं है परमेश्वर। प्रिय लोग மோசேக்கு ஆண்டவர் சொல்லும்போது देखो मोशे को जब कहते हैं परमेश्वर, இஸ்ரவேலை ஜனங்களை வழிநடத்த ஆண்டவர் மோசேயிடத்தில் சொல்லும்போது देखो इसलिए लोग को जब अगुवाई करता है मोशे को जब परमेश्वर ने कहा, மோசே இதுதான் ஆண்டவருக்கு பதிலை சொல்லுகிறார். देखो मोशे इस तरीके से परमेश्वर को जवाब देता है। ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார், நான் இந்த ஜனங்களை நடத்த எம்மாத்திரம் ஆண்டவரே, देखो लोगों को चलाने के लिए मैं नहीं हूँ परमेश्वर। அதற்கு தேவன் நான் உன்னோடு இருப்பேன், நீ இந்த ஜனத்தை எகிப்திலிருந்து நீ நான் அழைத்து வருவாய் என்று சொன்னார். देखो उस जगह में परमेश्वर मोशे के इस तरीके से कहते हैं कि कैसे तू इस लोगों को तो अगुवाई करके लेके आएगा। கடந்த வருடத்தில் ஒரு வாக்குத்தத்தம் கிடைக்கும் போது ஒருவேளை நீங்க கலங்கி நின்று இருக்கலாம். देखो इस साल में जब परमेश्वर ने जो प्रतिज्ञा का वचन जो दिया आप कलंकित हुए होंगे तो ஒருவேளை செங்கடல் உங்களுக்கு முன்பதாக நின்று இருக்கலாம் இந்த வருடத்துல. देखो बड़ा समुद्र आपके सामने खड़ा हो तो நான் எம்மாத்திரம் என்று சொன்ன வார்த்தை கூட देखो मैं नहीं परमेश्वर, மோசேயோடு இருந்து நடத்தினதான தேவன் देखो मोशे के साथ लेके जो चला परमेश्वर, உங்களோடும் என்னோடும் இருந்து நடத்தின தேவனுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். देखो आपको और मुझे जो चला परमेश्वर का हमें धन्यवाद कहना आवश्यकता है। மோசே ஒரு திக்குவாயாய் இருந்தார். देखो मोशे एकदम तोतला था, बोल नहीं पाता था। ஆனா பல லட்ச ஜனங்களை ஆண்டவருடைய சமூகத்துல நடத்த அவர் எம்மாத்திரமாய் சொன்னாலும் கூட ஆண்டவருடைய தரிசனங்களை மோசே மூலமாக ஆண்டவர் நிறைவேற்றினார். देखो लाखों लोग को चलाने के लिए परमेश्वर ने मोशे को दर्शन दे के परमेश्वर मोशे को यूज करके चलाते हैं। இந்த நாளிலே நாமும் ஆண்டவருடைய சமூகத்துல கேட்போம். देखो आज के दिन भी परमेश्वर की उपस्थिति में இந்த मांगेंगे। வருடம் முழுவதுமாக நம்மை பாதுகாத்து ஆசீர்வதித்த தேவனுக்கு முன்பதாக நாம் எம்மாத்திரம். देखो इस साल में परमेश्वर ने जो हमें आशीर्वाद करके जो चला हम नहीं परमेश्वर। மோசேனுடைய கரத்தில் ஒரு பெரிதான ஊழியத்தை ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். देखो मोशे के हाथ में बड़ा एक सेवकाई दी परमेश्वर ने। ஆனால் மோசே பாடுகள் மத்தியிலும் தேவனுடைய காரியங்களை அவர் செய்து முடித்தார். देखो मोशे दुख तकलीफ में भी परमेश्वर की जो योजना थी उसने पूरा किया। இரண்டாவதாக பார்க்கும்போது दूसरा देखते हैं 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 8-7 வசனத்தில் வாசிக்கும்போது देखो 2 सामुएल की किताब 9 में 7-8 में जब हम पढ़ते हैं, சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் देखो साउल का जो पुत्र था योनातान, அந்த மேவி போசேத்து देखो जो बेबी बोस था தாவீதிடத்தில் வந்தபோது दाऊद के पास जब आया, முகம் குப்புற விழுந்து देखो साक्षात धन्यवाद की, வணங்கினான். देखो धन्यवाद की। அப்பொழுது தாவீது तब दाऊद மேவி போசேத்தை देखो बेबी बोस को அவன் இதோ அடியேன் என்றான். देखो हाँ मैं दास हूँ। அப்ப தாவீது அவனை பார்த்து दाऊद देख के நீ பயப்படாதே, तू मत डर,
தகப்பனாகிய யோனத்தான் என்னதான் तेरे पिताजी जो योनातान நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து मैं तुझे दया करके உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். तेरे पिताजी के जो खोए जगह सब मैं तुझे वापस दूंगा இந்த तरीके से இந்த மேவி பேசத்து மேல ஒரு ஆண்டவர் ஒரு கிருபையை வைத்தார். कोई मूवी पोस्टर के ऊपर परमेश्वर ने अनुग्रह को रखा அவன் ராஜாக்களோடு கூட உட்கார்ந்து பந்தியில அமர செய்து அவன் ஒரு குடவனாய் இருந்தான். देखो और राजाओं के साथ रह के वो खाने लायक उसको அவனுடைய लगा இரண்டு கால்களும் செயல் இழந்தது. देखो उसके दो पांव एकदम अपंग थे ஆனாலும் தேவன் அநேக நாட்களுக்கு பிறகு அவன் மேல் தயவாய் இருந்து அவனுக்கு ஒரு ராஜானுடைய ஸ்தானத்தில் உட்கார்ந்து ஒரு கிரீடமான ஒரு கனமான ஒரு காரியம் அவனுக்கு கிடைக்கிறது. देखो अनेक दिन इंतजार करके परमेश्वर के उसके जीवन में बड़े कार्य के राजा के साथ वो खाने लायक उसको परमेश्वर ने रखा அப்பொழுது அவன் மனைவி சொல்லுகிறான், उनको धन्यवाद करके कहता है நான் ஒரு செத்த நாயை போல் இருக்கிறேன். देखो मैं मरा हुआ कुत्ते के समान हूँ என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியேன் எம்மாத்திரம் என்றான். देखो आपने मुझे देखा हो मैं जो दास हूँ आपको लायक नहीं हूँ परमेश्वर ஒருவேளை இந்த வருடமெல்லாம் நாமும் கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில உயிரற்றவர்களாய் இருந்திருக்கலாம். देखो इस साल में हम आत्मिक कार्य में हम बड़े ना हो உலக பிரகாரமான காரியங்களில உயிரற்றவர்களாய் देखो இருந்திருக்கலாம். संसारिक कार्य में हम एकदम ना उस कार्य में हो கர்த்தருக்காக செய்ய முடியாத அளவுக்கு முடங்கி போய் இருக்கலாம். देखो प्रभु के लिए जो करना है हम नहीं कर सकते वो நாம் कार्य ஏமாத்திரோம். हम नहीं है தேவன் நினைத்தார் परमेश्वर चाह दो ராஜாக்களோட राजाओं के साथ உங்களையும் உட்கார செய்து आपको भी रखे அவர் கனத்தினால் உங்களை மூட போதுமானவராய் देखो இருக்கிறார். परमेश्वर के आदर से आपको भरने वाले हैं மூன்றாவது தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது तीसरा दाऊद के जीवन में देखते हैं 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 16 இருந்து 20 வரைக்கும் நீங்க வாசித்து பார்க்கும்போது देखो एक इतिहास की किताब 17 उसमें 16 से जब हम पढ़ते हैं நாத்தான் இந்த எல்லா வார்த்தைகளின்படியும் देखो नाथन में जो सारी जो वचन के अनुसार இந்த எல்லா தரிசனத்தின்படியும் के दर्शन के अनुसार தாவீதுக்கு சொன்னார். दाऊद को कहा அப்பொழுது தாவீது ராஜா तब दाऊद राजा உட்பிரவேசித்து वो प्रवेश करके கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து प्रभु के समूह से தேவனாகிய கர்த்தாவே प्रभु जो यहोवा தேவரீர் प्रभु என்னை இதுவரைக்கும் अभी तक हमको கொண்டு வந்ததற்கு अगुवाई किया நான் எம்மாத்திரம் हम नहीं है परमेश्वर என் வீடு எம்மாத்திரம். हमारा घर नहीं परमेश्वर அல்லேலூயா. हालेलुया அவர் சொல்றார் அழகா, நான் எம்மாத்திரம் என் வீடு எம்மாத்திரம். देखो मैं बेकार हूँ मेरा घर बेकार நம்ம பார்க்கும்போது இங்க நம்முடைய குடும்பம் காக்கப்பட்டது இந்த வருடம் எல்லாம். देखो इस साल हम देख सकते हैं कैसे चला है परमेश्वर ने நமக்கு ஒன்றுமே இல்லைனாலும் देखो हमारे पास कुछ ना हो நம்முடைய ஜீவனை ஆண்டவர் பாதுகாத்தார். हमारे जीवन को रक्षा किया परमेश्वर எல்லா ने ஆபத்து விபத்துக்கு நம்மளை விலக்கினார். सारे आफत विपद से संभाला परमेश्वर எல்லா ने பொல்லாப்புக்கும் நம்மளை விலக்கினார். सारे दुष्ट कार्य से बचाया परमेश्वर ने சத்துருடைய கிரியைகளிலிருந்து நம்மளை விலக்கினார். देखो शत्रु की क्रिया से परमेश्वर ने रक्षा किया 40 வருடம் மோசே மேய்ப்பனாய் இருந்தார். देखो 40 साल पर में जो मोसे था वो एकदम चरवा बन के रहा ஆனால் தேவன் அவரை செலக்ட் பண்ணி लेकिन परमेश्वर मोसे को सिलेक्ट करके இத்தனை லட்சம் ஜனங்களை வழி நடத்தினார். इतने लाखों उनके द्वारा चलाया परमेश्वर மோசே ஏமாத்திரம். देखो मोसे भी लायक நாம் ஏமாத்திரம் பிரியமானவர்களே. भी लायक नहीं அந்த மேவி போசேத்து முடவனாய் இருந்தோம். देखो मैं भी मोसे जो अपंग था ராஜாவோட சாப்பிட அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. देखो राजाओं के साथ भोजन करने का उसको मौका मिला நீங்க யோசித்து பாருங்க. अब विचार करिए தேவனை அறியாத நாட்களிலும் देखो परमेश्वर को ना जानते हुए தேவனை அறிந்த இந்த நாளிலே परमेश्वर के जानने के बाद நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில உயர்வு எந்த அளவுக்கு ஆண்டவர் கொண்டு வந்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். देखो परमेश्वर ने किस तरीके से हमें ऊंचे स्थान में रखा है நம்ம ஒன்றுமே செய்யல हम कुछ பிரியமானவர்களே. भी नहीं किए हैं ஆனால் தேவன் நம்ம மேல கிருபையாய் இருந்தார். लेकिन परमेश्वर हमारे ऊपर अनुग्रह நம்மை பேர் சொல்லி அழைத்த தேவன், देखो परमेश्वर नाम लेके बुलाया நம்ம है மேல முத்திரை போட்ட தேவன், देखो परमेश्वर ने हमारे पे நமக்கு लगाया है அபிஷேகம் கொடுத்த தேவன், हमें अभिषेक किया परमेश्वर நம்மை ने வழி நடத்தின தேவன், हमको अगुवाई करने वाला நம்மை परमेश्वर ஏந்தி சுமந்து தப்புவித்த தேவன். देखो हमको संभालने वाला परमेश्वर रक्षा करने वाला परमेश्वर தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு பெரிதான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார். देखो दाऊद के जीवन में बड़ा आशीर्वाद दिया லூக்கா 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல சொல்லுகிறது, देखो लूका 18 वचन में इस तरीके से कहा गया है தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், देखो जो अपने आप को ऊंचा करता है वो नम्र किया जाएगा தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று जो अपने आप को जो गिराता है वो இந்த ऊंचा किया जाता है இந்த
வருடத்திலும் தேவன் इस साल में परमेश्वर நம்மை உயர்த்தி வைத்து परमेश्वर हमें ऊंचा रखे, பலவிதமான நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். अनेक भलाई करके परमेश्वर ने किए। நாம் எவ்வளவு நன்றி சொன்னாலும் போராது பிரியமானவர்களே. देखो हम कितना भी धन्यवाद किए वो काफी नहीं அநேக है। பாடுகள் மத்தியிலும் देखो अनेक दुख तकलीफ में நம்மை கண்ணோக்கி பார்க்கிற தேவன் ஒருவர் நம்மோடு கூட இருந்தார். देखो परमेश्वर हमको देख के हमारे साथ रहे। परमेश्वर உலகம் நம்மை வெறுக்கலாம், देखो संसार हमको निकाल करे, உற்சாகம் நம்மை வெறுக்கலாம், देखो हमारे रिलेशन वाले सब निकाल நமக்கு करे, நெருங்கினவர்கள் நம்மை जो வெறுக்கலாம். हमारे नजदीक है हमको निकाल ஆனால் करे, அந்த இயேசுவின் அன்பு लेकिन परमेश्वर का प्रेम இந்த வருடம் முழுவதுமாக इस साल भर में அது மாறாததாய் இருந்தது. वो ना बदला, हमेशा प्रेमी அது रहा, மாறாததாய் இருந்தது. वो कभी नहीं बदला, वो प्रेमी நம்மை रहा। ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் आत्मिक आशीर्वाद से, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களினாலும் संसार के आशीर्वाद से ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த வருடம் உயர்த்தி வைத்திருக்கிறார். देखो सारे लोग को परमेश्वर ने ऊंचा किया है। ஒரு சிலருடைய வாழ்க்கையில பொருளாதாரம் ஆசீர்வாதங்களினால நிரப்பி இருக்கிறார். देखो कुछ लोग के जीवन में चीज वस्तु से परमेश्वर ने आशीर्वाद ஒரு किए சிலர் हैं। வேலை செய்கிற இடங்களில உயர்த்தப்பட்டு இருக்கிறீங்க. देखो कुछ लोग को जो नौकरी स्थान में ऊंचे किए गए हो, உங்களுக்கு ஒருவேளை ப்ரமோஷன் கிடைத்திருக்கலாம். देखो आपको एक प्रमोशन मिला हो, எல்லா வகையிலும் ஒரு விதத்துல நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க. देखो सारी कार्य में परमेश्वर के द्वारा आप आशीर्वाद किए गए हो। ஆண்டவரிடத்தில் இந்த நேரத்துல கேளுங்க. देखो परमेश्वर से मांगो, ஆண்டவரே நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. परमेश्वर में लाट नहीं, என் மேல இவ்வளவு கிருபையாய் இருந்து मेरे ऊपर कृपा रखे, अनुग्रह நானும் करना। என் வீடும் எம்மாத்திரம் ஆண்டவரே. देखो मैं और मेरे घर சகல விதமான நன்மைகளினால நிரப்பினீங்களே ஆண்டவரே. देखो सारी कार्य से आपने भरा परमेश्वर। இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம். तो अभी तक आपने मुझे चला, मैं क्या हूँ என் परमेश्वर। வாழ்க்கை எம்மாத்திரம். देखो मेरा जीवन क्या है परमेश्वर। இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் देखो எம்மாத்திரம். अभी तक हमें संभाले परमेश्वर, ये என் क्या हूँ। குடும்பம் எம்மாத்திரம். देखो हमारे परिवार क्या है। நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உன் கரத்தினால பெற்ற ஈவு ஆண்டவரே. देखो आपके द्वारा जो आई गई भलाई परमेश्वर खाली मक्खी के समान है। நான் பார்க்கும் நமக்கு கிடைத்த எல்லா உயர்வும் கர்த்தர் கொடுத்தது. देखो जो हमने देखा, जो आशीर्वाद पाई परमेश्वर के द्वारा आई है। அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். परमेश्वर ने हमें चुने हैं, அவர் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். परमेश्वर हमें ऊंचे किए हैं। ஆடுகள் பின்னே அலைந்து திரிகிறது போல देखो जो एक बकरी के पीछे जो जाते हैं, ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு பின்பதாக இருந்திருக்கிறார். देखो हर एक क्षण भर में परमेश्वर हमारे पीछे पीछे रहते இந்த हैं। நாளிலும் கூட आज के दिन நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும். हमें हमको विचार करना है, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. हम क्या है। நீர் செய்த சகல நன்மைகளை பெற நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. देखो आपने जो की जो भलाई, हम क्या है। நான் பெற்றதற்கு எம்மாத்திரம் ஆண்டவரே. उसको पाने के लिए हम क्या है परमेश्वर। நீர் கொடுத்ததற்கு நான் பெறுவதற்கும் எம்மாத்திரம் ஆண்டவரே. देखो आपने दिया और जो हमने पाया, हम क्या है परमेश्वर। சங்கீதம் 103:17 வசனம் சொல்லுகிறது. देखो वचन संहिता में इस तरीके से कहा गया है। கர்த்தருடைய கிருபையை அவருக்கு பயந்தவர்கள் மேலும் देखो जो प्रभु के अनुग्रह जो डरे हुए लोग, அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் देखो उनका धर्म जो न्याय और बच्चों के बच्चे, அநாதியா என்னென்றைக்கும் உள்ளது. देखो अनादि तौर पे रहेगा। இந்த வசனத்தின் பிரகாரமாக इस वचन के अनुसार அவர்களுடைய பிள்ளைகள் மேலும் ஆண்டவர் கிருபையாய் இருந்திருக்கிறார். देखो आपके बच्चे को भी परमेश्वर अनुग्रह थे। உங்க பிள்ளைகளுடைய நீதி இன்னும் அதிகரிக்கத்தக்கதான ஆசீர்வாதத்தினால் ஆண்டவர் நிரம்பியிருக்கிறார். देखो आपके बच्चे के ऊपर धर्म की जो कार्य है वो परमेश्वर आशीर्वाद किए हैं। உலகத்தில மிகவும் முக்கியமானது ஒரு நன்றியுள்ள இருதயம். देखो संसार में देख सकते हो धन्यवाद करने वाला हृदय। இந்த நாளில் உங்களுடைய இருதயம் ஆண்டவருக்காக நன்றி நிறைந்த இருதயமாய் காணப்படுகிறதா? देखो आज के दिन परमेश्वर को परिपूर्ण धन्यवाद से हृदय आपका भरा हुआ है। இந்த நன்றியுள்ள இருதயம் உள்ளவர்கள் பரிசுத்த பர்வதத்திலே ஏற செய்வார் ஆண்டவர். देखो जो इस धन्यवाद के हृदय के साथ है तो पवित्र पर्वत में परमेश्वर चला के ले जाएंगे। வசனம் சொல்லுகிறது சங்கீதம் 104:35 வசனத்தில देखो वचन संहिता इस तरीके से कहा गया वचन में, பாவிகள் பூமியில் இருந்து நிர்மலமாக்கி देखो पापी जो लोग इस जगह में वो तितर बितर होंगे। துன்மார்க்கர் இனி இராமற்று போவார்கள். देखो दुष्ट लोग अब से नहीं रहेंगे। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. देखो हे मेरे मन परमेश्वर का धन्यवाद के। இந்த வசனத்தை நாம் நிதானித்து பார்க்கும்போது इस वचन को जब हम परखते हैं, ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து செய்த நன்மைகளை நினைக்க வேண்டும். देखो इस वचन को जब जानते हैं तो परमेश्वर ने जो की भलाई को हम देखते हैं। எத்தனை நாள் ஆண்டவர் நம்மை இந்த பூமியில வைத்திருக்கிறாரோ देखो
जितने दिन परमेश्वर इस धरती में रखते हैं அது உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று நம்முடைய இருதயம் சொல்ல வேண்டும். देखो हम जब तक हम जीवित रहते हैं हमारा नाव हमारा जो मुंह है हमेशा परमेश्वर की स्तुति आराधना करती रहनी चाहिए. சங்கீதம் 104 அதிகாரம் 6 வசனத்துல பார்க்கும்போது देखो वचन संहिता में इस वचन से वचन कहता है அவர் செய்த அதிசயங்களையும் देखो जो परमेश्वर ने जो अद्भुत कार्य किए हैं அவருடைய அற்புதங்களையும் उनकी जो चमत्कार है அவருடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் देखो परमेश्वर ने जो किया वो न्याय की कार्य है நினைவு கூறுங்கள். उनको याद करो. அதற்காகவும் நாம் நன்றி சொல்ல வேண்டும். उसके लिए भी हमें धन्यवाद कहना है. ஆகினால நாம் நினைத்து பார்க்க பார்க்க देखो हम जो विचार करते करते நாம் ஆண்டவருக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது देखो பிரியமானவர்களே. परमेश्वर का कितना धन्यवाद के काफी नहीं है. இந்த நாளில் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தார் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்துவோமா? देखो आज के दिन परमेश्वर ने இந்த मुझे வருடம் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தார். देखो इस साल परमेश्वर ने मुझे बताया कि हाथ उठाएंगे. இந்த வருடத்தில் ஆண்டவர் என்னை கண்ணோக்கி பார்த்தார், देखो इस साल में परमेश्वर आप मुझे என்னை देखा பாதுகாத்தார், मुझे रक्षा की है என்னை வழி நடத்தினார், मुझे अगुवाई की என்னை ஏந்தினார், मुझे संभाले, என்னை சுமந்தார், मुझे उठाए, அவருடைய அந்நிய பாஷைகளினால் என்னை நிரப்பினார், अन्य भाषा से भरा मुझे அவருடைய வரங்களினால் என்னை நிரப்பினார். उनके वरदानों से भरे நான் படுத்து உறங்கினேன், मैं सो के उठा இரவு நேரங்களிலும் என்னை देखो பாதுகாத்தார். रात के समय में दिन के समय में मुझे संभाला. நாம் போகையிலும் வருகையிலும் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தோம். आते जाते वक्त आशीर्वादित थे. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? प्रभु को धन्यवाद दें. அல்லேலூயா, हालेलुया. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லி நான் முடிக்க போகிறேன். ये छोटी कहानी के बोल के मैं ஒரு அப்பாவும் ஒரு மகனும் இருந்தாங்களாம். देखो पिताजी और एक बच्चे रहा. அவங்க மகனுக்கு அடிக்கடி ரொம்ப கோபம் வருமா. देखो बेटी को बार बार क्या गुस्सा आएगा. அப்ப அவங்க அப்பா கிட்ட வந்து அடிக்கடி சொல்லுவாராம், எனக்கு ரொம்ப கோபம் வருது. देखो पिताजी बोले मुझे बहुत गुस्सा आता है. அப்ப அவங்க அப்பா சொன்னாராம், देखो उसके पिताजी ने உனக்கு कहा எப்பெல்லாம் கோபம் வருதோ तुझे जब जब गुस्सा आवे நம்ம வீட்டு பின்னால இருக்கிற செவுர்ல देखो जो हमारे पीछे जो दीवार है உனக்கு ஒரு சுத்தியும் கொஞ்சம் ஆணி தர போய் ஒரு புறம் போகிறதுக்கும் ஒரு ஆணி அடிச்சிட்டு வாங்க देखो एक சொன்னாராம். हथौड़ी और एक टाकनी भी है तो उसको जब जब तुझे गुस्सा आए तो उसको मार देना. அப்ப அவங்க அப்பா அந்த பிள்ளை கையில ஆணியும் சுத்தியும் கொடுத்தாராம். देखो उसके पिताजी ने उसकी बेटी को दे दिया वो टाकनी और அந்த பையனுக்கு எப்பெல்லாம் கோவம் வருதோ அந்த செவுரு பின்னால போய் ஒரு ஆணியா அடிச்சிட்டு देखो வருவான். उसके लड़के को जब जब गुस्सा आता था वो दीवार पे जाके वो हैमर से मार के आता था. அப்படி ஒவ்வொரு நாளும் அடிச்சிட்டே வந்தானா. देखो एक दिन ऐसे ही मारते हुए आ रहा. ஒரு நாள் அவன் நின்னு எண்ணுனானா. देखो एक दिन खड़ा रह के गिना उसने. பார்த்தா அதுல 45 ஆணி இருந்தது, 45 ஆணிகள். देखो उसमें 45 को टाकनी मारे हुए அது थे. किले मारे हुए थे. அது என்னன்ன உடனே அந்த பையனுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சாம். देखो किल्ली को जब वो गिना वो बच्चा बहुत आश्चर्य हो गया. ஒரு பக்கம் பயமாயிடுச்சாம். एक जगह डर हो गया. ஐயோ இத்தனை முறை நான் கோவப்பட்டேனா. इतनी बार मैं गुस्सा किया. வேகமா ஓடி வந்தானா. देखो दौड़ से आया. அவங்க அப்பா கிட்ட சொன்னானா, उसके पिताजी से அப்பா कहा 45 முறை நான் இந்த முறை கோவப்பட்டேன். मैंने 45 बार गुस्सा किया पिताजी. 45 ஆணிகள் நம்ம பின்னால செவுர்ல இருக்குது. देखो 45 किले मारे हुए நான் என்ன செய்யுது? मैं क्या करूं? அப்ப அவங்க அப்பா சொன்னாராம், तब उसके पिताजी ने कहा இனிமே நீ கோவப்படாத இருக்கும் போதெல்லாம் अब तू जब जब गुस्सा जब करे நீ ஒரு ஆணியா எடுத்துட்டு வா. तब जब तू गुस्सा ना करे तो அப்ப அவன் தீர்மானிச்சு கொண்டானா, उसने निर्णय लिया இனிமே நான் கோவப்படக்கூடாது मैं गुस्सा ना करूं. அப்படின்னு ஒவ்வொரு ஆணியும் எடுத்துட்டு வந்து அவங்க அப்பா கிட்ட கொடுத்தானா. देखो एक एक किल्ली निकाल के उसके पिताजी को दिया. எல்லாம் அந்த 45 ஆணியும் முடிஞ்சிச்சான். देखो 45 जो किल्ली அவனுக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சான். उसको बहुत खुश हो गया. அவங்க அப்பா கிட்ட ஓடி வந்து சொன்னானா, उसके पिताजी इसके बाद दौड़ के அப்பா आया. நான் ஒண்ணுமே கோவப்படாம எல்லா ஆணியும் நான் வாபஸ் எடுத்துட்டேன். देखो मैं गुस्सा नहीं किया लेकिन वो किल्ली को निकाल दिया दीवार அப்ப அவங்க में அப்பா கிட்ட கூப்பிட்டு சொன்னாராம், से. उसके पिताजी ने आके कहा நீ நல்ல வேலை தான் செஞ்சப்பா. तू अच्छा काम किया. நீ கோபம் வந்தது அடிச்ச, तू गुस्से में आके मारा. கோபம் வரல எடுத்துட்ட. तो गुस्सा नहीं आया तो निकाल दिया. ஆனா செவுர்ல இருக்கிற ஓட்டையை யாரு மூடுவாங்க? देखो जो दीवार में काना हो गया उसको कौन पूरेगा? அப்படிதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. हमारा ऐसा ही आत्मिक जीवन. நம்ம எத்தனை முறை நம்ம தவறுகிறோம், कितनी बार गलतियां करते हैं, எத்தனை முறை மன்னிப்பு கேட்கிறோம். कितनी बार हम माफी मांगते ஆனா हैं. அந்த காரப்பட்ட ஓட்டையா யாரை அடிக்க முடியும்? देखो जो हाथ में जो किली जो काना हो किसको அதை அடைக்கவும், उसको அதை சீர்படுத்தவும், उसको सही करने அதை சரிப்படுத்தவும் उसको स्थिर करने के लिए நம்முடைய உலக ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக வந்தார். देखो हमारे प्रभु यीशु मसीह जगत में आज को सही करने के இந்த लिए வேளையிலும் கூட, इस समय இந்த நிமிடத்திலும், इस समय இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம புதிய வருடத்துக்குள்ள देखो பிரவேசிக்கிறோம். थोड़े टाइम में हम नए ईयर में जाने वाले हैं. ஆண்டவரிடத்துல நம்மை நாம்
நாமே நிதானித்து பார்க்க வேண்டும். देखो परमेश्वर के हाथ में सौंप के हम இந்த வருடமெல்லாம் ये साल எத்தனை முறை कितनी बार நாம் ஆண்டவருக்கு ஆணி அடைந்திருக்கிறோம், कितनी बार हमने कितनी बार எத்தனை முறை परमेश्वर வாங்கி இருக்கிறோம். कितनी बार हमने लिए है, ஆனால் அந்த ஓட்டை அடைந்து விட்டதா இல்லையா? लेकिन वो खाना हो गया उसको पूरा है कि எத்தனை नहीं? முறை இந்த வருடம் நாம் தவறினோம், कितने साल में कितनी बार कर दिया कि எத்தனை முறை நாம் ஆராதனையை தவறினோம், देखो कितनी बार हमने आराधना को मिस किया, அவருடைய சித்தத்தை செய்ய தவறினோம், उनकी योजना को पूरा नहीं அவருடைய ஊழியத்தை செய்ய தவறினோம், उनकी प्रभु की सेवकाई को குடும்ப नहीं किया, ஜெபம் செய்யாமல் தவறினோம், देखो परिवार की प्रार्थना नहीं की है, உபவாசம் இல்லாமல் தவறினோம், देखो उपासना नहीं किया है, தேவனோடு கொண்டிருக்கிற அந்த அன்பு குறைந்து போயிருக்கலாம். देखो प्रभु के साथ जो प्रेम कम हो गया हो, இப்போ இந்த நேரத்துல ये समय எல்லாருமாக सारे लोग நாம் எல்லாரும் ஒரு நிமிடம் எடுத்து நின்று देखो सारे लोग एक मिनट खड़े होकर ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகுற நேரம் இது. परमेश्वर के साथ सोबत गीता करेंगे, ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புரவாகுற நேரம் இது. देखो परमेश्वर के साथ मिलन करने का समय है, உங்களுக்காக ஒரு 15 நிமிடம் கொடுக்கப்படுகிறது. देखो आपके लिए 15 मिनट दिया जाता है, ஒவ்வொருவரும் सारे लोग கண்களை மூடினவர்களாக आंख बंद किए हुए ஆண்டவருடைய சமூகத்துல परमेश्वर की उपस्थिति ஆண்டவரே, இந்த में வருடமெல்லாம் ये साल भर நானும் मैं என் குடும்பம் मेरे परिवार என் பிள்ளைகள் मेरे बच्चे நாங்கள் செய்த தவறுகள் हमने जो गलती की மீறுதல் जो गलती की உங்களை விட்டு தூரம் கடந்து போன आपसे जो दूर हुए हैं, காணாமல் போன ஆட்டை போல जैसे जो कुएं में पेड़ के समान உலகத்தில் அலைந்து திரிந்த நாட்கள் உண்டு. देखो संसार में गए हुए से உங்களுடைய சமூகத்துல உட்காராத நாட்கள் உண்டு. जब आपकी उपस्थिति में नहीं बैठे उसे दिन थे, உம்மை மறந்த நாட்கள் உண்டு. जब आपके भूले हुए दिन थे, அனேசப்பா, आओ परमेश्वर இந்த நாளில ये दिन में என் மேல நீங்க மனம் இறங்குங்க. मेरे ऊपर दया करो ஒரு परमेश्वर, விசை என் மேல மனம் एक இறங்குங்க. मिनट परमेश्वर मेरे ऊपर दया कीजिए என் परमेश्वर, குடும்பத்தின் மேல நீங்க மனம் मेरे இறங்குங்க. परिवार के ऊपर दया कीजिए परमेश्वर, இயேசுவானவரே நீங்க இறங்கி வாங்க. यीशु मसीह उधर आओ, ஏசப்பா எங்கள் உள்ளத்துல நீங்க வாங்க. यीशु मसीह मेरे अंदर आओ, உங்களுக்காக கொடுக்கப்படுகிற நேரம் இது. देखो आपके लिए दिया गया टाइम நீங்கள் है, மன்றாடுகிற நேரம் இது. इस समय आपको लड़ने का समय है, தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கிற நேரம் இது. देखो परमेश्वर के पास माफी मांगने का समय है, யாரும் அங்கும் இங்கும் பார்க்காதபடி कोई भी यहाँ मत देखना, यहाँ मत கண்களை देखना, மூடினவர்களாக आँख बंद किए हुए हैं, பரிசுத்த ஆவியானவர் நாமத்தில் ஆசைவாடி पवित्र கொண்டிருக்கிறார். आत्मा ऐसे के मंडरा रहे हैं, ஆண்டவரோடு கூட பேசுங்க. देखो बात कीजिए परमेश्वर से, இந்த வருடத்துல கிடைக்காத நேரம் இந்த நேரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. देखो साल में जो दिए गए आपके पास समय नहीं था, इस समय क्या करना है? परमेश्वर से माफी मांगो, அவருடைய அன்பில நீங்க நிலைத்திருக்க ஆண்டவரிடத்தில் அவங்க கேளுங்க. परमेश्वर के प्रेम में बने रहने के लिए मांगो, எல்லா வாய்களை திறந்தவங்க देखो सारे लोग मुंह खुले हुए உங்களுடைய हैं, சத்தத்தை உயர்த்தி पूरी आवाज के साथ ऊंचा உங்களுடைய करके அந்நிய பாஷையினால ஆண்டவரோடு கூட பேசுங்க. आपकी अन्य भाषा से परमेश्वर से बात करो, பேசுங்க. सारे लोग बात करो, எல்லாரும் सारे लोग बात करो, எல்லாரும் सारे लोग बात இந்த करो, நேரத்துல इस समय பரிசுத்த ஆவியானவர் पवित्र आत्मा உங்கள் மத்தியில आपके बीच में அவர் இறங்கி வர போகிறார். உன்னை மன்னிக்க போகிறார். உன்னை அரவணைக்க போகிறார். உன்னை விடுவிக்க போகிறார். உன்னுடைய வாழ்க்கை கொடுக்க போகிறார். உன்னை பாதுகாக்க போகிறார். உன்னை உயர்வை தர போகிறார். உனக்கு ஒரு புது வாழ்க்கை தர போகிறார். ஒரு புது வளர்ச்சியோட அவருடைய பிரசன்னத்தோட புதிய வருடத்தில் காணாதவைகளை காண செய்கிற தேவன், பார்க்காதவைகளை பார்க்க
ஆண்டவரிடத்துல கேளுங்க. நீங்க எதை கேட்டாலும் ஆண்டவர் இன்றைக்கு தரப்போகிறார். जो तुम भी मांगो तो परमेश्वर देंगे आपको। உனக்கு ஆண்டவர் இந்த நாளிலே உனக்கு தரப்போகிறார். इस साल में परमेश्वर आपको देने वाले हैं। நீ ஒதுங்கி நின்றது போதும். तुम्हें एकदम निकाल के खड़ा। ஆண்டவர் இந்த புதிய வருடத்துல உன்னை உயர்த்த போகிறார். परमेश्वर तुझे ऊंचा करना चाहते हैं। நீ ஒதுங்கி நின்ற வாழ்க்கையை ஆண்டவர் உயர்த்த போகிறார். परमेश्वर जीवन ऊंचा करना चाहते நீ हैं। நொறுங்கினது போதும். बहुत टुकड़ा काफी है। பரிசுத்த ஆவியானவர் और ये आत्मा உன் மேல் நிழலாய் இறங்க போகிறார். आपके ऊपर उतर आएगी। உன் கரங்களை ஆசீர்வதிக்க போகிறார். हाथों को आशीर्वाद करेंगे। உன் இருதயத்தை நிரப்ப போகிறார். हृदय को भरने वाले हैं। உன்னுடைய பலவீனத்தை நீக்க போகிறார். बलहीनता को நீ हटाएंगे। பலவானாய் மாறப் போகிறார். बलहीन से बंधेगा। நீ அபிஷேகம் பெற்றவர்களாக वो अभिषेक पाया हुआ இந்த है। புதிய வருடத்தில் इस साल में மோசே கேட்டது போல उसने जैसे मांगा எம்மாத்திரா மேரி மோசே கேட்டது போல நான் எம்மாத்திரா தாவீது கேட்டது போல நான் எம்மாத்திரா आपने जैसा मांगा मैंने ஆண்டவரே எனக்கு இறங்குங்கப்பா எனக்கு ஒரு கிருபையை தாங்க अनुग्रह दो परमेश्वर। எனக்கு ஒரு சுக வாழ்க்கையை தாங்க अच्छा अच्छा मिला दो परमेश्वर। அவன் சொல்லுறான் ஒரு செத்த நாயை போல நான் கிடந்தேன் देखो उसने कहा मैं அவனை ராஜாக்களோடு ஆண்டவர் உட்கார வைத்தார் देखो राजा के साथ उसको நீ बिठाया। ஒருவேளை இந்த வருடத்தில் அப்படியாய் காணப்பட்டாயா देखो इसके समान तो दिखाई पड़ा। ஆண்டவரை ராஜாக்களோடு உட்கார வைக்க போகிறார் राजाओं के साथ நீ परमेश्वर அதிபதிகளோடு उட்கார போகிறார் अधिकारी के लोग के साथ உன் बैठेगा। கரத்தின் ஆசீர்வாதம் அனைவருக்கு கிடைக்க செய்ய போகிறார் हाथों की जगह आशीर्वाद अल्लाह को पाएगा वो। உன் கரங்களை வானத்துக்கு நேராக आपके हाथों को आकाश को ஆண்டவரே இந்த வருடத்தில் इस साल में நாங்கள் செய்ததான हमने जो किया என்னுடைய குறைகள் குற்றங்களை நாம் மன்னிங்கப்பா कमी कमी को माफ करो परमेश्वर। என்னுடைய வாழ்க்கையில நீ செய்த சகல நன்மைகளுக்காக நன்றி ஏசப்பா हमारे जीवन में आपने जो भलाई की इसको धन्यवाद। என்றைக்கோ ஒவ்வொரு கிருபையாய் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்திருக்கிறார் பிரியமானவர்களே देखो प्रतिदिन परमेश्वर अनुग्रह से हमें संभाला है। இந்த நேரத்திலும் கூட ये समय में भी பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் पवित्र आत्मा कहते हैं உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க अपने आप को पवित्र करो आप। ஒரு சில நிமிடங்களில उस समय ही தேவன் இறங்கி வரப்போகிறார் இந்த சபையில. நீங்கள் பார்க்கக்கூடாதான மகிமையினாலே ஆண்டவர் இந்த இடத்துல இறங்கி देखो வரப்போகிறார் आप जो ना देखे इस महिमा इस कलिशा में आप நாம் देखोगे। கரைப்பட்டிருக்கலாம் देखो हम इस तरीके से இந்த கரையோரத்துல देखो हम इस गाँव से அவருடைய பரிசுத்த சன்னிதானத்துல போக முடியாது देखो लवे के साथ हम परमेश्वर के सन्निधान में नहीं जा सकते हैं। ஆகவே அந்த கரைகளை நீக்குங்க देखो दबे को हटाओ परमेश्वर। இந்த கரைகளை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே देखो दाग को हमें नहीं चाहिए என்னை परमेश्वर। मुझे பரிசுத்தப்படுத்துங்க पवित्र करो परमेश्वर। என்னை பரிசுத்தப்படுத்துங்க என்னை கழுவுங்க ஆண்டவரே என்னை கழுவுங்கப்பா என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே ஒரு பாடலை பாடுவார்கள் இந்த டேபிள் மேல ஒரு எண்ணெய் வைக்கப்பட்டிருக்கிறது देखो एक तेल रखा हुआ है लेबू के जगह पे। எல்லாரும் ஒரு பாடலை பாடும்போது एक गीत को जब हम गाएंगे இங்க டேபிள் மேல ஒரு ஜெப எண்ணெய் வைக்கப்பட்டிருக்கிறது इस टेबल में प्रार्थना का तेल रखा हुआ है। ஒவ்வொருவருமாக வேகமாக வந்து देखो जल्द से जल्द एक அந்த ही करके எண்ணெயை உங்களுடைய இரண்டு கரங்களிலேயும் பூசிக்கொண்டு உங்களுடைய இடத்தில் நிற்கும் போது देखो अपने जगह पे दोनों हाथों में लेके तेल को பாஸ்டர் ஆராதனையில நடத்துவாங்க देखो पास्टर जी आराधना चलाएंगे। தேவன் இந்த நாளிலே உங்களை விடுதலையாக்க देखो போகிறார் परमेश्वर आपको आज के लिए छुटकारा देना चाहते உங்களை हैं। விடுதலையாக்க போகிறார் आपको छुटकारा देंगे। உங்களை ஆசீர்வதிக்க आपको आशीर्वाद போகிறார் करना चाहते हैं। உங்களுக்கு ஒரு நன்மையை செய்ய आपको போகிறார் भलाई करने वाले हैं। காய்ந்து போன देखो जो सुबह உயர்ந்து போன देखो जो ஒரு வாழ்க்கையா நீ எத்தனை நாளைக்கு நீ போராடுவா जीवन को कैसे तू लड़ेगा। உன்னை துளிர்க்க வைக்கிற ஒரு देखो கர்த்தர் आपको हरा भरा करने वाले ஒரு परमेश्वर அருகாமையிலே நின்று आपके नजदीक ही खड़े हैं। ஒரு பாடலை பாடும்போது ये गीत को गाएंगे। சிறிய பிள்ளைகள் முதற்கொண்டு देखो छोटे बच्चे से நம்முடைய சபை இந்த நாளில சுத்திகரிக்கப்பட வேண்டும் देखो हमारे कलीसिया में आज के लिए शुद्धिकरण होनी चाहिए। அவைகளோட புதிய வருடத்துக்கு போகக்கூடாது देखो ऐसे ही जुड़े से ही हमें नए करण में नहीं जाना। ஆண்டவருடைய சமூகத்துல நாம் நின்று இருக்கிறோம் देखो पवित्र दास और परमेश्वर के सम्मुख में खड़े हैं। ஆண்டவரே எங்களை சுத்திகரிக்க परमेश्वर हमें शुद्धिकरण करो। ஆண்டவருடைய சமூகத்துல பாடலை பாடுகிறோம் देखो परमेश्वर की उपस्थिति में மிக வேகமாக வந்து இந்த ஜெப எண்ணெயை देखो जल्दी जल्दी இந்த பிரவேசிக்கிற புதிய வருடத்துக்காக देखो नए साल में प्रवेश करने वाले உங்களுக்காகவும் आपके लिए உங்களுடைய குடும்பத்திற்காகவும் परिवार के लिए உங்களுடைய குடும்பம் பரிசுத்தப்படுவதற்காக आपके परिवार पवित्रता से ஆண்டவரை பரிசுத்த பிறகு
பந்தியில போக போறோம். देखो प्रभु की रोटी लेने वाले हैं. என்னை தகுதிப்படுத்துங்க என்று சொல்லி हमको लायक करो परमेश्वर से நீங்க आपके. வந்து இந்த ஜெப எண்ணெயை நீங்க எடுக்கலாம். देखो ये इस जगह पे आके तेल को ले सकते हो, तेल की तेल को ले सकते हो. Allah var.
మాటలు ఏం చెప్పకూడదు